வணக்கம். கூண்டோடு சிறைக்கு செல்லும் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் வெளியான வெள்ளை அறிக்கையால் தலையில் இடி விழுந்தது போல் ஸ்டாலின் அவர்களது நிலைமை மாறியுள்ளது. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் சுமார் 6 லட்சம் கோடி கடன் வாங்கியது மட்டுமல்ல, அந்த கடனை முழுவதுமாக மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மூலமாக அதை செய்யவில்லை. பல முறைகேடுகள், டெண்டர் முறைகேடுகள், திமுகவின் ஆட்சியில் சுமார் 850 டெண்டர் முறைகேடுகள் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் நடந்திருப்பதாக நிதித்துறை செயலாளர் தற்பொழுது தெரிவித்துள்ளது. மிகப்பெரிய அளவில் திமுகவின் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மோசடிகள், பணங்கள் அனைத்தும் எங்கு சென்றது என்பதை எல்லாம் விசாரணை செய்ய தனி குழு ஒன்றை அமைக்க முதல்வர் விஜய் அவர்கள் ஏற்பாடுகளை செய்ய போகிறார் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. விசாரணை கமிஷன் ஏற்படுத்தினால் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் சிறையில் அடைக்கப்படுவதற்கான ஒரு சூழல் உருவாகும். இது திமுக மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழலை உருவாக்குவதோடு திமுகவின் மாஜி அமைச்சர்களது சொத்துக்களை பறிமுதல் செய்யக்கூடிய வகையில் இந்த ஒட்டுமொத்தமான செயல்பாடுகள் அமையும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. திமுகவின் ஆட்சியில் மக்கள் எந்த ஒரு நன்மையையும் பெறவில்லை. மக்களுக்கான திட்டங்களை தான் திமுக அறிவித்ததை தவிர அதில் பயனடைந்தது டெண்டர்கள் மூலமாக மாஜி அமைச்சர்கள்தான் என்ற உண்மையான தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. திமுகவின் கூட்டணி கட்சிகளை தற்பொழுது கைவிரித்துவிட்டது. திமுக செய்தது ஊழல்தான் என்று வைகோ அவர்கள் தற்பொழுது தாவேகாவில் கூட்டணி வைக்கப் போவதாகவும், இதனால் தாவேகாவில் கூட்டணி வைத்துவிட்டால் திமுகவின் சுயமாக சூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட 2 வைகோவின் ஆதரவாளர்கள், அதாவது மதிமுகவின் வேட்பாளர்கள் ராஜினாமா செய்யக்கூடிய நிலைமையும் உருவாகும். இது தமிழக அரசியலில் மீண்டும் இடைத்தேர்தலை உறுதி செய்யும். இப்படி நடந்துவிட்டால் திமுகவை யாரும் இனி கூட்டணியில் சேர்க்க மாட்டார்கள், அவரது தலைமையில் கூட்டணியை யாரும் வைக்க மாட்டார்கள் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. ஒரு பக்கம் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு திமுக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு கடனாளியாக ஸ்டாலின் அவர்கள் வைத்துவிட்டதாக ஒரு பெயர் தற்பொழுது ஸ்டாலினுக்கு எதிராக மக்கள் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. திமுக கடனை வாங்கினாலும் அது சொந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் மக்களின் நலன்களை பாதுகாப்பு ஏற்படுத்தாமல் அவர்களுக்கான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்காமல் அமைச்சர்கள் முறைகேடு செய்ததாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் தற்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகிறது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனையாக மாறும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் திமுக தோல்வியடைந்து தாவேகா ஆட்சி அமைந்த பிறகு வெள்ளை அறிக்கை வெளியிடக்கூடாது என்று ஸ்டாலின் நினைத்தார். ஆனால் எது நடக்கக்கூடாது என்று ஸ்டாலின் நினைத்தாரோ அதுதான் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, திமுகவின் மனதில் மிகப்பெரிய ஒரு சங்கடமான ஒரு செய்தியும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஏனென்றால் மாஜி அமைச்சர்கள் வாயை திறந்தால் இதுவரைக்கும் சம்பாதித்த அனைத்து சொத்துக்களையும் இழக்க நேரிடும். குறிப்பாக செந்தில் பாலாஜி, KN நேரு, சேகர் பாபு இவர்களது துறையில்தான் அதிக அளவு ஊழல் நடைபெற்றிருக்கிறது. மேலும் ஏவா வேலு அவர்கள் பொதுப்பணித்துறையிலும் அதிகமான ஊழல்கள், முறைகேடுகள் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அனைத்து உண்மைகளையும் ஆராய்ந்து விசாரணை கமிஷன் மூலமாக கைது நடவடிக்கை மேற்கொள்ளும் பட்சத்தில் நிச்சயம் தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக அரியணை ஏற முடியாத அளவிற்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்திவிட்டால் தமிழக அரசியலில் இனி திமுக ஆலமரம் பிரதமரையே மாற்றக்கூடிய சக்தி திமுகவிற்குத்தான் இருக்கிறது என்று கூறியது எல்லாம் இனி மக்களிடம் எடுபடாது. நீங்கள் தவறு செய்தீர்கள், அதற்கான தண்டனையை தற்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற
செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஸ்டாலின் அவர்களுக்கு இதனால் தான் உறக்கம் இல்லாமல் அவர் ஒவ்வொரு நாளும் திகைத்து போய் தற்பொழுது ஆலோசனையை தினந்தோறும் நடத்தி வருகிறார். புதிய புதிய அறிவிப்புகளை விஜய் அவர்கள் வெளியிடுவதும் கடந்த கால திமுகவின் ஆட்சியில் செய்த முறைகேடுகள் பற்றியும் மக்கள் தெரிந்து கொண்டார்கள். தற்பொழுது 6 லட்சம் கோடி பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் 1,28,000 கடனாளியாக பிறப்பதோடு இதற்கான காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஆட்சியில் கூட இப்படி கிடையாது. அப்பொழுது பிறக்கக்கூடிய குழந்தைகளின் கடனாளை 56,000 தான். ஆனால் 1,28,000 என்று உயர்த்தியதற்கு காரணம் ஸ்டாலின் தான் என்றும் தற்பொழுது நிதியமைச்சர் மரியா வில்சன் அவர்கள் தெரியப்படுத்தியுள்ளார். திமுக தமிழ்நாட்டில் ஆண்டது போதும், மக்களை ஏமாற்றியது போதும். இனி திமுகவின் மாஜி அமைச்சர்கள் செய்த ஊழல்களை விசாரணை செய்து அவர்களுக்கு நிச்சயம் தண்டனையை பெற்றுக் கொடுப்பது எங்களது முதல்கட்ட கடமை என்று தற்பொழுது அதற்கான வேலைகளையும் தாவேகாவின் அரசு செயல்படுத்துவதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஒருவேளை தாவேகா இது பற்றியான உண்மைகளை தற்பொழுது ஆராய்ந்து அமைச்சர்களை கைது நடவடிக்கை செய்து விசாரணை வளையத்திற்குள் இவர்களை அழைத்து வந்தால் கூண்டோடு இவர்கள் சிறையில் அடைப்பதோடு இவர்களது சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்படும். அப்படி பறிமுதல் செய்யப்பட்டால் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மீண்டு வர முடியாத ஒரு தோல்வியில் தற்பொழுது இருக்கிறார். தேசிய கட்சியின் ஆதரவும் தற்பொழுது திமுகவிற்கு இல்லை. கலைஞர் அவர்கள் ஆளுமை தற்பொழுது ஸ்டாலினிடம் இருக்கிறதா என்று கேட்டால் அது கேள்விக்குறிதான். தற்பொழுது உதயநிதி அவர்களை நம்பி பொறுப்புகளை எல்லாம் கொடுத்து 5 ஆண்டுகள் திமுகவின் அரசை மிகவும் மோசமான முறையில் சுயநலமாக உதயநிதி அவர்கள் பயன்படுத்திவிட்டார். சபரீசன் பயன்படுத்திவிட்டார். அமைச்சர்கள் தேவையில்லாமல் அதிகளவு சொத்துக்களை சேகரித்து விட்டார்கள். தற்பொழுது இதுதான் திமுகவின் தோல்விற்கு காரணம். முக்கியமான 6 அமைச்சர்களது மாஜி அமைச்சர்களது பெயர்களை தான் தற்பொழுது ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக விஜய் அவர்கள் வைத்திருக்கிறார். இந்த 6 நபர்களையும் டெல்லிக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாகினால் மீண்டு வர முடியாத ஒரு தோல்வியில் தற்பொழுது திமுக இருக்கிறது. இந்த விசாரணையின் மூலம் நிச்சயம் திமுக சுக்குநூறாக உடைவதற்கு கூட வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு விசாரணை கமிஷனில் 6 மாஜி அமைச்சர்கள் கூண்டோடு கைது செய்யப்பட்டால் ஸ்டாலின் அவர்கள் நிச்சயம் உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் 3வது இடத்தில் தள்ளப்படுவார் என்ற செய்திகள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.